ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட். ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பணப்பற்றாக்குறை இல்லாமல் ஹாப்பியாக வாழ்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏபிஎஸ் அட்டல் பென்ஷன் ஸ்கீம் 60 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு கேரண்டீட் பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் அட்டல் பென்ஷன் ஸ்கீம். நிதி வருஷம் 2015 to 2016 நம்ம இந்திய பிரதமரால் நிறைய பென்ஷன் ஸ்கீம்ஸ், இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஒரு ஸ்கீம் தான் அட்டல் பென்ஷன் ஸ்கீம். நம் முன்னாள் பிரதமர் மிஸ்டர் அட்டல் பிஹாரி வாஜ்பாயோட நேம்ல ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான் அட்டல் பென்ஷன் ஸ்கீம். ஏதாவது ஒரு கம்மியான வருமானம் வாங்குற தனியார் துறையில வேலை செய்யற ஒரு சாதாரண இந்திய குடிமகனுக்கும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல ஒரு பென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கறது தான் இந்த ஸ்கீமோட குறிக்கோள். இந்த ஸ்கீம்ல விண்ணப்பிக்க என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு தனிநபரால இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கணும். இப்போ வரைக்கும் உங்கள்ட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா நீங்க இனிமே கூட புதுசா ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ல வயது வரம்பு 18 இருந்து 40 வரைக்கும். ஒருத்தர் ஒரு தடவை தான் அட்டல் பென்ஷன் ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அட்டல் பென்ஷன் ஸ்கீம்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி இபிஎஃப், என்பிஎஸ், பிபிஎஃப் இந்த மாதிரி செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா உங்களால ஏபிஎஸ் இந்த அக்கௌண்ட்லயே நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணும் போதே நாமினேஷன் டீடைல்ஸ் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும். நீங்க மேரிடா இருந்தா உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபையோ நீங்க நாமினியா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அன்மேரிடா இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸோ வேற யாரோட டீடைல்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்பவுஸ் டீடைல்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸும் உங்க பவுஸோட ஆதார் கார்டு டீடைல்ஸும் கம்பல்சரியா அட்டல் பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு தேவை. அட்டல் பென்ஷன் ஸ்கீம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அட்டல் பென்ஷன் ஸ்கீம்ல மொத்தம் 5 பென்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் வரணும்னா அது ஒரு ஆப்ஷன், 2000 ரூபாய் ரெண்டாவது ஆப்ஷன், 3000 ரூபாய் மந்த்லி வரணும் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன், 4000 ரூபாய் ஒரு ஆப்ஷன், அதே மாதிரி 5000 ரூபாய் ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு எத்தனை வயசு அப்படிங்கறத வச்சும் நீங்க எந்த பென்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத வச்சும் தான் நீங்க மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த ஸ்கீம்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து தெரியும். குறைஞ்சது இந்த ஸ்கீம்ல 20 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதனாலதான் இதுல 40 வயசுக்கு மேல உள்ளவங்களால ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஸ்கீம்ல மாசம் மாசம் தான் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 3 மாசத்துக்கு ஒருக்கவும் நீங்க அமௌண்ட் பே பண்ணலாம், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையும் அமௌண்ட் பே பண்ணலாம். இந்த சார்ட்ல தெரியற மாதிரி உங்களோட ஏஜை பொறுத்தும் நீங்க எந்த பென்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்தும் தான் நீங்க மாசத்துக்கு எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு தொகை நிர்ணயிக்கப்படுது. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 18 வயசுலயே அட்டல் பென்ஷன் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் ஜாயின் பண்ண பென்ஷன் ஆப்ஷன் 1000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா மாசம் மாசம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட் 42 ரூபாய். இதே ஒருத்தர் கடைசியா ஜாயின் பண்றாரு, 39 வயசுல ஜாயின் பண்றாரு, அப்படி ஜாயின் பண்ணும்போது அவர் 1000 ரூபாய் பென்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தா அவர் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 264 ரூபாய். இதே அவர் 5000 ரூபாய் பென்ஷன் ஸ்கீம்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னா மாசம் மாசம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 1318 ரூபாய். இந்த டீடைல்ஸ் நீங்க இந்த சார்ட்ல இருந்தும் தெரிஞ்சுக்கலாம், இல்ல நீங்க கூகுள் பண்ணா கூட ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இல்ல நீங்க ஏபிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போற பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ கேட்டீங்கன்னா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். இந்த சார்ட்ல சொன்ன குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க 60 வயசு வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். 60 வயசுக்கு மேல நீங்க இந்த ஸ்கீம்ல அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. 60 வயசுக்கு மேல நீங்க எந்த பென்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 5000 ரூபீஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மாசம் மாசம் 60 வயசுக்கு மேல உங்களுக்கு 5000 வந்துட்டே இருக்கும். உங்களோட லைஃபை நீங்க முழுமையா வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்கின அதே பென்ஷன் உங்களோட ஹஸ்பண்டுக்கோ உங்க ஒய்ஃபுக்கோ வரும். உங்களோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அவங்களோட வாழ்க்கைக்கு அப்புறம் நீங்க நாமினியா சூஸ் பண்ணீங்கல்ல அவங்களுக்கு வந்து கார்பஸ் அமௌண்ட்னு ஒரு அமௌண்ட் லம்சமா கொடுத்துருவாங்க. இந்த கார்பஸ் அமௌண்ட் நீங்க எந்த பென்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்களோ அந்த பென்ஷன் ஆப்ஷனை பொறுத்து வேறுபடும். எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட கார்பஸ் அமௌண்ட் 1,70,000 ரூபாய். 2000 ரூபாய் பென்ஷன் அமௌண்ட் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோட கார்பஸ் அமௌண்ட் 3,40,000 ரூபாய். 3000 ரூபாய் பென்ஷன் அமௌண்ட் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட அமௌண்ட் 5,10,000 ரூபாய். 4000 ரூபாய் பென்ஷன் அமௌண்ட் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோட கார்பஸ் அமௌண்ட் 6,80,000 ரூபாய். 5000 ரூபாய் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட கார்பஸ் அமௌண்ட் 8,50,000 ரூபாய். இந்த அமௌண்ட் வந்து உங்க நாமினியா நீங்க யாரும் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ மேக்ஸிமம் வந்து எல்லாரும் சைல்டு கொடுத்திருப்பாங்க. உங்க குழந்தைக்கு வந்து இது லம்சம் அமௌண்ட் போகும். 60 வருஷம் முடியறதுக்குள்ளேயே நீங்க இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். என்னால இந்த அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல மாசம் மாசம் இந்த அக்கௌண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். பட் இந்த ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணவங்க இந்த 60 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு விபத்துலயோ இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமையோ இறந்துட்டா
இந்த அக்கௌண்ட்டை அவங்களோட பவுஸோ இல்ல நாமினியோ எவ்வளோ ரிமைனிங் வருஷம் இருக்கோ பே பண்ணி அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூவும் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் க்ளோஸ் பண்ண ஆப்ஷன் இருக்கு. நீங்க க்ளோஸ் பண்ணும்போது ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் வந்து கிடைக்காது, உங்களோட கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஓல்டு இன்கம் டாக்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட்டை செக்ஷன் 80 CCD 1 அதுலயும் டாக்ஸ் டிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல 80Cலயும் டாக்ஸ் டிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நியூ டாக்ஸ் சிஸ்டம்ல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஓல்டு டாக்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம்ல இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வரும்ல, அந்த பென்ஷனை நீங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஸ்லாபு கீழே உங்களோட இன்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் டாக்ஸும் பே பண்ணணும். இந்த ஸ்கீம்ல ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கறத பேங்கே உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் இன்கம் வாங்குறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே இது EPF PPF அந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணாம நார்மலா சாதாரண ஒரு குடிமக்களா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தாட் ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.